சமையல் எரிவாயு முன்பதிவுக்கான இடைவெளி அதிகரிப்பு. சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம். த்ரிஷா குறித்த பேச்சு குறித்து புதிதாக விளக்கம் அளித்துள்ள நடிகர் பார்த்திபன் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். கேஸ் முன்பதிவுக்கான குறைந்தபட்ச காத்திருப்பு காலம் 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்க நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் விலை சமீபத்தில் 60 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் கேஸ் விநியோகத்தை சீராக பராமரிக்கவும் பதுக்கலை தவிர்க்கவும் மத்திய அரசு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால அவகாசத்தை அதிகரித்துள்ளது. அதன்படி 21 நாட்களாக இருந்த குறைந்தபட்ச காத்திருப்பு காலம் 25 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக இணைப்புகளை விட வீட்டு உபயோக எல்பிஜி உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $130 தாண்டாத வரை இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் போதுமான அளவில் விமான எரிபொருள் இருப்பில் உள்ளதால் அச்சப்பட தேவையில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சென்னையில் வணிக சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்துவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. போதிய அளவில் எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு அறிவித்திருந்த போதிலும் சென்னையில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் வணிக கேஸ் சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்துவதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனால் சென்னையில் உள்ள உணவகங்கள் செயல்பட முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். போர் பதற்றத்தை போன்று இங்கு உணவக உரிமையாளர்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. கேஸ் சிலிண்டர்கள் விநியோகத்தில் காலதாமதம் ஏற்படுமானால் நிச்சயமாக உணவகங்கள் உணவு உற்பத்தியை நிறுத்திக் கொள்ளும் நிர்பந்தம் ஏற்படும் என்பதை இங்கே சொல்லிக் கொள்ள வேண்டும். இதனிடையே கோவையில் செயல்படும் பிரபல உணவகம் ஒன்று சில முக்கியமான உணவுகளை மட்டுமே வழங்கும் என தங்களது உணவு பட்டியலை குறைத்துள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெங்களூருவில் இன்று முதல் உணவகங்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையிலும் உணவகங்கள் மூடக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கையிருப்பு குறித்து இன்று மதியத்திற்குள் விவரம் அளிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. வளைகுடா நாடுகளில் நடைபெற்று வரும் போர் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சமையல் சிலிண்டர் விநியோகம் தொடர்பாக எண்ணெய் நிறுவனங்களுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கையிருப்பு குறித்து இன்று மதியத்திற்குள் தகவல் தெரிவிக்கும்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அறிவுறுத்தினார். இந்நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மேலும் 200 ரூபாய் வரை உயரக்கூடும் என்று பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் கணித்துள்ளார். கச்சா எண்ணெயே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் கச்சா எண்ணெய் விலை ஏறி இருக்கு. இதே மாதிரி ரேட்டு ஏறிச்சுன்னா உங்கள் சிலிண்டர் விலை ஒரு 200 ரூபாவும் கச்சா அந்த கமர்ஷியல் சிலிண்டர் விலை 300-400 ரூபாவும் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் காரணமாக விலைவாசி உயர்வை தவிர்க்க முடியாது என்றும் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்தார். த்ரிஷாவிடமிருந்து இப்படி ஒரு பதிவு வரும் என்று தெரிந்திருந்தால் தான் வருத்தம் தெரிவித்திருக்க மாட்டேன் என நடிகர் பார்த்திபன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். குந்தவை வீட்டிற்குள்ளேயே குந்த வைத்தால் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் என தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பார்த்திபன் பேசியதற்கு த்ரிஷா கண்டனம் தெரிவித்தார். அதற்கு பார்த்திபன் வருத்தம் தெரிவித்திருந்த நிலையில் குந்தவை மனதில் குந்தவை என்ற பெயரில் நேற்று வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் த்ரிஷா பற்றி பேசப் போகிறோம் என்பதை முன்கூட்டியே க்ளூ கொடுத்து தனது பேச்சை ஆரம்பித்தார். 3 ஷார்ப்பாக இருக்கா மைக்கு? என்னதான் நம்ம ஷார்ப்பாக புத்தி கூர்மையாக மைக்கில் பேசினா கூட மைக்கில் பேசிட்டதுனால அது புத்திசாலித்தனம் ஆயிடாதுங்கிற ஒரு பழி மேல இருக்குது. அதில் தான் பேசிய விஷயம் ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கும் எதிராக திசை திருப்பப்பட்டதாக விளக்கமளித்துள்ளார். கரூர் பிரச்சனையில் கூட அவருக்கு ஏற்படாத ஒரு பெரிய கரூர் பிரச்சனையில் விமர்சனங்கள் வந்ததே தவிர அவருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருந்தது. இவ்வளோ பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் இந்த பெண்மணி கலந்துக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அடிமனசில் இருந்தது. ஸோ இந்த 3வது மனுஷியை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் சொன்னது 3வது மனுஷியை பற்றி அவங்கள வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம். பெண்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கருத்து நிறைய பேர் அதை பதிவு செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. உண்மைக்கு பக்கம் இருக்கும் தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த பார்த்திபன் தொடரலாம் என தெரிவித்துள்ளார்.
கணுவாய் பகுதியில் காட்டு யானை ஒன்று டாஸ்மாக் கடையை சேதப்படுத்திய நிலையில் யானையிடமிருந்து தப்பிக்க மேசைக்கு அடியில் ஊழியர் பதுங்கிய காட்சிதான் இது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தடாகம், கணுவாய், நஞ்சுண்டாபுரம், பன்னிமடை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து பல்வேறு சேதங்களை விளைவித்து செல்கின்றன. இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை கணுவாய் பாப்பநாயக்கன் பாளையம் செல்லும் வழியில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடைக்குள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. யானை வருவதை தெரிந்து கொண்ட அங்கேயே தங்கியிருக்கும் ஊழியர்கள் கடைக்குள் பதுங்கியிருந்து உயிர் தப்பினர். வனத்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். 7வது முறை மட்டுமல்ல, இனி எந்நாளும் தமிழ்நாட்டை திமுக தான் ஆளும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற திமுகவின் 12வது மாநில மாநாட்டில் பேசிய முதலமைச்சர், திமுக அரசின் திட்டங்களை எந்த கட்சியாலும் நிறுத்த முடியாது என்றார். எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திட்டங்கள். அதனால்தான் உறுதியோடு சொல்றேன், இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். மேலும் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்று நேரடியாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாம் என இபிஎஸ்ஐ மறைமுகமாக தாக்கினார். மறுபடியும் சொல்றேன், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சர் ஆகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலினை தான். 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட 7 இலக்குகளும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்கு விஜய் இன்று ஆஜராவதிலிருந்து சிபிஐ விலக்களித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜயிடம் விசாரணை நடந்தது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் இன்று ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் விசாரணையை 15 நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் எனவும் விஜய் தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக விஜய் தரப்பில் அனுமதி கேட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து விசாரணைக்கு இன்று விஜய் ஆஜராக சிபிஐ விலக்களித்திருப்பதாகவும், ஆனால் விசாரணையை சென்னைக்கு மாற்ற சிபிஐ மறுப்பு தெரிவித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மறுபுறம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் அனுப்ப சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செந்தில் பாலாஜியிடம் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசிய போது சம்மன் வரவில்லை எனவும், வந்தால் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இது பற்றி ஏதோ ஒரு ரூமர் வதந்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது. திருச்சி மாநாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவிக இணைகிறதா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்துதான் இது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பாஜக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது இது முதல் முறையான அழைப்பு இல்லை, இது 2வது முறையோ 3வது முறையோ அழைப்பு இருக்கிறார். இதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தொடர்ந்து பேசிய அவர் தவிகவுடன் கூட்டணி பேசவில்லை என்றார். அது பற்றி ஏதோ ஒரு ரூமர் வதந்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது ரூமர், நான் சொல்லிட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதுவரை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டிருந்த 6 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது.
புதிய உறுப்பினர்கள் பதவிக்கு திமுக தரப்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரும், திமுக கூட்டணியான காங்கிரஸ் தரப்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக தரப்பில் LK சுதீஷும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதேபோல அதிமுக தரப்பில் தம்பிதுரையும், அதிமுக கூட்டணி கட்சியான பாமக தரப்பில் அன்புமணியும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் 6 பேரும் மாநிலங்களவை எம்பிகளாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தம்பிதுரை, காங்கிரசின் கிறிஸ்டோபர் திலக், பாமக தலைவர் அன்புமணி, தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தியிடம் இருந்து பெற்றுக் கொண்டனர். 20 வருஷம் கிட்டத்தட்ட 4 பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் போட்டி போட்டிருக்கோம். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. எங்களுக்கு ஒரு முறையும் ராஜ்யசபா எங்களுக்கு தருவதாக சொல்லுவாங்க, ஆனால் அது நடக்கல. இந்த முறை அது நடந்திருக்கு. தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பயுமே ஆசைப்படுவார் பாராளுமன்றத்தில் தேமுதிகவுடைய உறுப்பினர் போகணும்னு. அந்த வாய்ப்பு இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய கனவு இன்னைக்கு நினைவாக இருக்கு. திருச்சியில் திமுக மாநில மாநாடு நடைபெற்ற நிலையில் திமுக எம்பிக்கள் மட்டும் சான்றிதழ்களை பெறவில்லை. இதனிடையே தம்பிதுரை ஜெயலலிதா நினைவிடத்திலும், சுதீஷ் விஜயகாந்த் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினர். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தவேக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று நேர்காணல் நடத்தவுள்ளார். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்காக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் தவேக சார்பில் போட்டியிட கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரை விருப்ப மனு பெறப்பட்டது. இவ்வாறு விருப்ப மனு அளித்தவர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களிடம் விஜய் நேரடியாக நேர்காணல் நடத்தி வேட்பாளர்களை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் இன்று முதல் நேர்காணல் நடத்தவுள்ளார். இதனையடுத்து தவேகவின் வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வர நடவடிக்கை என மத்திய அரசு உறுதி. உத்தராகண்டில் விமானப்படை மற்றும் ராணுவ கூட்டு பயிற்சி. 5 குட்டிகளை ஈன்றெடுத்த சிவிங்கி புலி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஈரான் போரால் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு தொடங்கிய நிலையில் மாநிலங்களவையில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஈரான் போர் சூழலில் கச்சா எண்ணெய் கையிருப்பு தொடர்பாக விவாதம் நடத்த வலியுறுத்தினார். Rule 176 के तहत emerging challenges for India's energy security के विषय पर मैं शॉर्ट ड्यूरेशन डिस्कशन की अनुमति के लिए अनुरोध करना चाहता हूं. பின்னர் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஞாயிறன்று மட்டும் சுமார் 67,000 இந்தியர்கள் ஈரான் எல்லையை கடந்து விட்டனர் என்றார். Government remains committed to ensuring that fully taking into account availability, costs and risks of the energy markets. For us, sir, the interest of the Indian consumer has and will always be the overriding priority. ஈரானில் சிக்கியுள்ளவர்கள் ஆர்மீனியா வழியாக இந்தியா திரும்ப இருப்பதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். மேலும் ஈரான் போரில் இந்தியாவைச் சேர்ந்த 2 மாலுமிகள் உயிரிழந்து விட்டதாகவும் ஒருவரை காணவில்லை என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உத்தராகண்டில் விமானப்படையினருடன் ராணுவ வீரர்கள் இணைந்து சாகசத்தில் ஈடுபட்ட மெய்சிலிருக்கும் காட்சிகள்தான் இவை. இந்திய ராணுவத்தினரும் விமானப்படையினரும் அவசர காலங்களில் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் அவ்வப்போது கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருவது வழக்கமாக உள்ளது. அதன் ஒரு பகுதியாக உத்தராகண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள ஆசியாவிலேயே மிகப்பெரிய செயற்கை ஏரியான தெஹ்ரி லேக் ராணுவத்தினரும் விமானப்படையினரும் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். பல 1000 அடி உயரத்தில் பறந்த விமானத்தில் இருந்து ராணுவ வீரர்கள், விமானப்படை வீரர்கள் ஒவ்வொருவராக கீழே குதித்து பாராசூட்கள் மூலம் வானில் பறந்து சாகசங்கள் நிகழ்த்தினர். இந்த வீடியோ காட்சியை இந்திய விமானப்படை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. இப்படி குளம்போல் தேங்கி கிடப்பது தண்ணீர் இல்லை, திருப்பதி கொண்டு செல்ல இருந்த நெய். திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதம் செய்வதற்காக நெய்யை புனேவில் இருந்து ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி ஆந்திராவின் கடப்பா மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. சித்ராவதி பாலம் அருகே நடந்த இந்த விபத்தில் லாரியில் இருந்த பெருமளவிலான நெய் சாலையில் கொட்டி குளம்போல தேங்கியது. இதில் லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனர் ஆகிய இருவரும் காயமடைந்தனர்.
விபத்து குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வாளி, பக்கெட், பாட்டில்கள், கேன்களை எடுத்து வந்து விரவி கிடந்த நெய்யை போட்டி போட்டு எடுத்துச் சென்றனர். டெல்லியில் அரசு பேருந்து மோதி இருவர் உயிரிழந்த நிலையில் பேருந்தை பொதுமக்கள் தீ வைத்து எரித்ததால் பதற்றம் நிலவியது. தலைநகர் டெல்லியின் புறநகர் பகுதியான நங்லோய் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஆட்டோ மீது மோதியது. அதைத் தொடர்ந்து கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அடுத்தடுத்த சில வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதில் ஸ்கூட்டரில் சென்ற ஒருவர் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். நமீபியாவிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட்ட சிவிங்கி புலிகள் 5 குட்டிகளை ஈன்றுள்ளன. ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தின் கீழ் நமீபியாவிலிருந்து 2022ஆம் ஆண்டு 8 சிவிங்கி புலிகள் இந்தியா கொண்டுவரப்பட்டு மத்திய பிரதேச மாநிலம் குனோவில் உள்ள தேசிய பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஜுவாலா இந்த சிவிங்கி புலி 5 குட்டிகளை ஈன்றுள்ளது. இதன் மூலம் இந்திய மண்ணில் பிறந்து ஆரோக்கியமாக வளரும் சிவிங்கி புலி குட்டிகளின் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்புதான் காமினி என்ற சிவிங்கி புலி 4 குட்டிகளை ஈன்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய வரவுகளுடன் இந்தியாவின் மொத்த சிவிங்கி புலிகளின் எண்ணிக்கை தற்போது 53ஆக அதிகரித்துள்ளது. இதை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் களப்பணியாளர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்களின் அயராத உழைப்பிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார்.